So subarray sum equal to k. Given an array of integers and an integer k. ஒரு array கொடுத்திருக்காங்க, ஒரு integer k கொடுத்திருக்காங்க. Return the total number of subarrays whose sum is equal to k. இதில் எந்தெந்த subarrayலாம் அதை ஆட் பண்ணா k வருமோ அந்த number of subarrays ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, சபரேனா உங்களுக்கு என்ன தெரியும்? ஓகே, சபரேனா அந்த அரேல ஒரு பாதி மாதிரி, ரைட்? இந்த ஒன்மே சபரே ஆஃப் திஸ் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ சபரே, ரைட்? ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சபரே ஆட் பண்ணணும் 2, இந்த சபரே ஆட் பண்ணணும் 2. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சபரேஸ் இஸ் 2, ரைட்? இதில் பார்த்தீங்கன்னா இதை ஆட் பண்ணணும் 3 வரும், அப்புறம் இந்த 3 மட்டுமே ஒரு 3. ஸோ அதனால் டோட்டல் அவுட்புட் இஸ் 2. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணுறது? சிம்பிள் லாஜிக், go for all the subarrays. எல்லா சபரேவிலையும் சம்மை ஆட் பண்ணுங்க. அந்த சம்மரே கேக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா தென் ஒரு கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான், ரைட்? ஸோ அதுக்கு லாஜிக் என்ன அப்படின்னா, சிம்பிள் சொல்யூஷன் வந்து திஸ் ஒரு ரிசல்டன்ட் கவுண்டர் ஒன்று வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு இண்டெக்ஸ் வந்து இங்கே இருக்கும், இன்னொரு இண்டெக்ஸு அதிலிருந்து இப்போ ஐ வந்து இங்கேயே இருக்கும், ஜே இண்டெக்ஸ் வந்து இங்கேருந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். மூவாவை நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு சம்மில் ஆட் பண்ணிட்டே வரும். அந்த கரண்ட் வேல்யூவை ஆட் பண்ணிட்டே வரும்போது சம் வந்து நம்ம கேக்கு ஈக்குவலாக இருக்குன்னா அந்த சம் ஆட் பண்ணால் கே வருதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம ரிசல்ட்டை ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், ரைட்? ஒன்ஸ் இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஐயை தூக்கி இங்கே வச்சுக்கணும், அப்புறம் ஜே இங்கேருந்து ஃபுல்லாக போகும். ஜே இருக்கிறதா ஆட் பண்ணிட்டே வரணும். ஏதாவது ஒன்று சம் ஈக்குவலாக இருந்தால் ரிசல்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஃபைனலாக டோட்டல் நம்பர் ஆஃப் சப்பரேஸை இங்கே ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ திஸ் இஸ் சிம்பிள். இது ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர், பார்த்தாலே தெரியுது, ரைட்? ஒரு லூப் இங்கேருந்து இன்னொரு லூப் இங்கேருந்தே ஃபுல்லாக போகும். ஓகே, இப்போ இந்த ஆர்டர் ஆஃப் n பண்ணுறது எப்படி அப்படின்னா, ஸோ அடுத்த லாஜிக் என்ன அப்படின்னா, லெட்ஸ் ரிமூவ் திஸ். அடுத்த லாஜிக் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சப்பரே ஈக்குவல் டு சம் 5ன்னு வச்சுப்போம். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை சப்பரே இருக்குது 5க்கு ஈக்குவலா? இது ஒரு சப்பரே, இது ஒரு சப்பரே. ஓகே, ரைட்? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஒரு குமுலேட்டிவ் சம் பண்ண போகிறோம். அது அப்புறம் எத்தனை வாட்டி வந்துருக்குன்னு கூட ட்ராக் பண்ணிட்டு வர போகிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு குமுலேட்டிவ் சம் என்ன, 1 ஒரு வாட்டி வந்திருக்கு, அப்புறம் இதையும் ஆட் பண்ணால் 2 ஒரு வாட்டி வந்திருக்கு, இதையும் ஆட் பண்ணால் 4 ஒரு வாட்டி வந்திருக்கு, இதையும் ஆட் பண்ணால் 5. ஓகே, இப்படி வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 5 வந்திருக்கு, கரெக்டாக? 5 வந்து ஒரு வாட்டி வந்திருக்கு அப்படின்னு பண்ணிட்டு இருக்கோம். இப்படி வரும்போது என்ன பண்ணுறோம்னா ஒரு இந்த மேப்பில் ஏற்கனவே 0 வந்து ஒரு வாட்டி வந்திருக்குன்னு ஸ்டோர் பண்ணிக்கிறோம் இனிஷியலாகவே, ரைட்? இப்போ நம்ம ஒரு வாட்டி வரும்போதும் நம்ம என்ன பண்ணுறோம்னா வர்ற வேல்யூவையும் கேவையும் மைனஸ் பண்ணுறோம். கே என்னது 5, அதாவது இப்போ இங்கே 5 வந்திருக்கு அப்படின்னா 5 - 5 0. ஓகே, அப்போ ஒரு சப்பரே வந்து ஆட் பண்ணி 5 வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ 0 வந்துச்சுன்னா 0 வந்து ஒரு வாட்டி வந்திருக்கு வந்து போட்டிருக்கோம். அப்போ இந்த கவுண்ட் இருக்குல்ல, அந்த டிஃபரன்ஸுக்கு கவுண்ட் இருக்குல்ல, இதை போய் நம்ம கவுண்டர் ரெஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிறோம் எத்தனை கவுண்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஓகே, ஸோ 5 வாட்டி வந்திருக்கா, அப்புறம் இங்கே ஆட் பண்ணுறோம் விச் இஸ் வாட் 7. இப்போ 7 வந்து நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் போய் ஒரு வாட்டி வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி 7 - 5 என்ன, 2 வந்திருக்கான்னு பார்க்குறோம். 2 வந்திருக்கு. அப்போ 2 வந்திருக்குன்னா 2 வந்துட்டு இப்போ 7 வருதுன்னா நடுவில் 5 ஆட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அதனால் நம்ம இதை ஆட் பண்ணணும், கரெக்டா? ரைட்? இப்போ அதனால இந்த 2 எத்தனை வாட்டி வந்திருக்குதோ அத்தனை வாட்டி ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது ஏன் வந்து அத்தனை வாட்டி ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 வந்துக்குன்னா ஒரு 5 வந்துக்கு ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு இங்கே 2 -1 இருக்குன்னு வச்சுக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள். அப்படின்னா இந்த இடத்துல கவுண்ட் பண்ணும்போது 2 ஒரு வாட்டி வந்துருக்கு கவுண்ட் பண்ணிப்போமா? -1 பண்ணால் இல்லை 2 1 + -1 + 1 வச்சுப்போம். 2 ஒரு வாட்டி வந்திருக்கா? ஓகே,
அப்புறம் -1 பண்ணோமா 1 ஆகிடும் ஆட் பண்ணும்போது. திருப்பி 1 ஆட் பண்ணால் திருப்பி 2. அப்போ 2 2 வாட்டி வந்திருக்கு. அப்போ கவுண்டை 2 வாட்டின்னு போட்டுடுறோம். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல 5 வந்துருச்சு கரெக்டா. இப்போ 5 வரும்போது 2 எத்தனை வாட்டி வந்திருக்குன்னு பார்க்குறோம். 2 2 வாட்டி வந்திருக்கு. அப்போ 2 டைம் ஆட் பண்ணுறோம். சப்பரே 2 இருக்குன்னு ஆட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா 2 வாட்டி ஏற்கனவே 2 வந்திருக்குன்னா இங்கே ஒரு 5 ஆட் பண்ணியிருக்க. 2 வாட்டி வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்னா ஏதோ இது சம்மா ஆட் பண்ணி 0 வந்திருக்குன்னு அர்த்தம். 2 2 வாட்டி வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? இது ஆட் பண்ணி ஓகே ஏதோ ஒரு பர்டிகுலர் சம்மா ஆட் பண்ணி 0 வந்திருக்குன்னு அர்த்தம். கரெக்டா. அப்போ இது ஒரு சப்பரே ஆட் பண்ணால் 5 வரும். இது ஒரு சப்பரே ஆட் பண்ணால் 5 வரும். கரெக்டா. அப்போ 2 சப்பரே இருக்குது. அதனால தான் ப்ரீவியஸ் குமுலேட்டிவ் சம் எத்தனை வாட்டி வந்திருக்குன்றதை பார்த்து பண்ணுறோம். ஓகே. ஸோ இதை கோட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஓகே. ஸோ லெட்ஸ் ட்ரை டு கோட் இட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஹேஷ் மேப் டிக்ளேர் பண்ணிக்கணும். ஹேஷ் மேப் அதில் வந்து பார்த்தீங்கன்னா குமுலேட்டிவ் சம் அதுவும் இன்டிஜர் தான். வேல்யூ வந்து அது எத்தனை வாட்டி வந்திருக்கு அதுவும் இன்டிஜர் தான். ஓகே. ஸோ ஹெச் மேப் which is equal to new of hash map. ஓகே. ஸோ இதில் இனிஷியலாக நமக்கு என்ன தேவைன்னா நமக்கு குமுலேட்டிவ் சம் வந்து அது 0ல் இருக்குது. ஓகே. அப்புறம் வந்து ஹேஷ் மேப்பில் என்னத்தை போடணும் அப்படின்னா ஹேஷ் மேப் டாட் புட் 0க்கு 1ன்னு போட்டுரும். அப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணும்போது இது வரும். நம்ம போன இதில் பார்க்க போகுது. ஓகே. ஃபஸ்ட்டு 0க்கு 1 போட்டுடணும். இப்போ நம்ம ஒரு நம்பராக போகணும். ஃபார் நம் இன் இல்லைங்க நம் இன் நம்ஸ். ஓகே. வி ஹாவ் டு டிக்ளேர் திஸ் வேரியபிள். ஒரு வேல்யூவாக போகிறோம். ஓகே. ஃபஸ்ட்டு குமுலேட்டிவ் சம் கூட நம்ம வேல்யூவை ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே. ஒரு டிஃப் வேல்யூ வச்சுக்கிறோம். டிஃபரன்ஸ் என்ன? அந்த குமுலேட்டிவ் சம் -k. ஓகே. ஏன்னா நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது குமுலேட்டிவ் சம் ஆட் பண்ணிட்டே வருதா. -k அப்படி போட்டோம்னா அந்த வேல்யூ ஏற்கனவே வந்துருந்துச்சுன்னா நம்ம ஒரு 5 ஆட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ரைட்டா. ஸோ if hash map dot contains diff அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே அந்த வேல்யூ வந்திருக்குன்னு அர்த்தம். ஓகே. இப்போ ரிசல்டன்ட்ல 0ன்னு வச்சுப்போம். அப்போ நம்ம என்னத்தை ஆட் பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே வந்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போனவே பண்ண மாதிரி 1 2 1 1 அப்புறம் 3 வந்திருக்குன்னு வச்சுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணாலுமே 5 வருது, இதை ஆட் பண்ணாலுமே 5 வருது. ஓகேவா. ஸோ இப்போ இங்கே ஆட் பண்ணால் 5, இங்கே 8 வந்திருக்கு. அப்போ 8 மைனஸ் டிஃப் 3. இந்த 3 ஏற்கனவே வந்திருக்கா? இந்த இடத்துல வந்திருக்கு. ஆட் பண்ணும்போது இங்கே 3 ஏற்கனவே வந்திருக்கு. அப்போ 3 ஏற்கனவே வந்திருக்குன்னா இங்கே ஒரு 5 ஆட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். அப்போ 3 எத்தனை வாட்டி வந்திருக்குது அப்படின்றது எங்கே கிடைக்கும்? அந்த ஹேஷ் மேப்லேருந்தே கிடைக்கும். ஸோ அதை ரெஸ்ட் கூட ஆட் பண்ணிக்க வேணும். அப்போ ஹேஷ் மேப் டாட் கெட் ஆஃப் டிஃப், அந்த டிஃப் எத்தனை வாட்டி வந்திருக்குது? அப்போ 3 வந்திருக்குது. அதனால் இப்போ ஒரு சப்பரே இருக்குன்னு அர்த்தம். சப்பரேயில் போய் இதை ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? ஃபைனலாக ஒரு வாட்டியும் நம்ம குமுலேட்டிவ் சம்முக்கு போடணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஹெச் மேப் டாட் கெட் ஆர் டிஃபால்ட். ஏற்கனவே அந்த சம் எவ்வளோ இருக்கு? இல்லைன்னா 0. அது கூட ஒரு 1 ஆட் பண்ணி போட்டுடணும். ரைட். இப்போ பார்க்குறோம். இப்போ ஆட் பண்ணிட்டே வரோம்ல. 1 வந்துச்சா? ஏற்கனவே இல்லை, ஹேஷ் மேப்பில் எதுவும் இல்லை. அப்போ அந்த 1 ஏற்கனவே என்ன வேல்யூ இருக்குது? ஒன்றும் இல்லை. அப்போ 0 எடுத்து 1 ஒரு வாட்டி வந்திருக்கு. அதேமாதிரி பார்த்தோம்னா 3 வந்து ஏற்கனவே 3 இருக்கா? இல்லை. அப்போ 3 ஒரு வாட்டி வந்திருக்குது. ரைட். இதை ஆட் பண்ணிட்டு போடுறோம். சப்பரேஸ்
ஃபைனலாக நம்ம ரெஸ்ஸை ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, this is what is subway account, this is the result. Let's try to run and see. So all the test case passed. ஹேஷ் மேப்பில் வந்து ஹேஷ் செட்டில் தான் கண்டெய்ன்ஸ் இருக்குது. ஹேஷ் மேப்னா கண்டெய்ன்ஸ் கீ போடணும். இது வந்து ஆர்டர் ஆஃப் ஒன் டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஏன்னா நம்ம ஒரு லூப் தான் அடிக்கிறோம். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் என், லைக் எத்தனை நம்பர்ஸ் இருக்குதோ cumulative sum, so it is order of n space complexity, ஏன்னா எல்லா cumulative sumமையும் ஸ்டோர் பண்ணுவோம்.